ஹாய்ங்க, நான் தான் பிஆர் ஆத்தென்டிக் கிஃப்ட்ஸோட ஃபவுண்டர். நான் இதை ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. 2023 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 இயர்ஸாக எனக்கு இந்த பிஸ்னஸில் எந்த டவுட் இருந்தாலும் நான் வேறு யார்கிட்டயாவது கேட்பேன். ஆனால் பெருசாக யாரும் சொல்லி தர மாட்டாங்க. நான் அப்படி கேட்டு நான் கேட்ட கொஷினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுன்னா மனிஷனா தான். நிழல் ஆர்ட்ஸில் மனிஷனா நான் ஒரு டைம் கேட்டப்போ உடனே அவங்களே மெசேஜ் பண்ணி எனக்கு டவுட் கிளியர் பண்ணியிருந்தாங்க. பட் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்பேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி இது எப்படி பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைமில் டிப்ஸ் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டர் எனக்கு நிறைய டைம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க. நான் நிறைய அவங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணல, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா, ஏன் சிஸ்டர் ரிப்ளை பண்ண மாட்டிங்களான்னு 10-20 மெசேஜ் அனுப்பிடுவாங்க. நான் சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காக அவங்க எந்த விஷயத்தையுமே சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாமே எங்கிட்டயே இதை பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமானா நான் ஒருத்தங்களை கைட் பண்ணி என் கூட கூட்டிகிட்டு வர முடியாது. ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நான் அதை கிளியர் பண்ணி கொடுக்கலாம். அவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணவே இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இப்போவே என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. லாஸ்ட்டில் ஏதோ நான் ரொம்ப இது பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. எனக்கு அப்புறம் தாங்க ஒன்று புரிஞ்சு. ஸோ இதனால தான் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க போல். நம்ம டவுட்டுன்னு கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இல்லையா, நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் மற்ற ரெஸ்டாரண்ட் கிளியர் பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ நான் எதை ஃபாலோ பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரிப்ளை பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுறலாமா? நீங்களே சொல்லுங்கள்.